ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே தொடங்குகிறேன். I begin in the name of Jesus, who is the Savior of the world. நண்பர்களே, இது வரைக்கும் 2 அமர்வு இப்போ போயிருக்கு. முதல் அமர்வில் எங்களுடைய அருமையான சகோதரர் ஜெரி அவர்கள் பல விஷயங்களை எடுத்து வைத்து வாதமாக வைத்து கேள்விகள் கேட்டார். Dear friends, we have heard 2 sessions. In the first session, our dear friend Brother Jerry has posed some questions as a basis of his argument. ஆனால் ரெண்டாவதாக பேசின அருமையான மௌலவி பிஜே அவர்கள் அதற்கு பதில தராம மற்றதெல்லாம் சொன்னார். But Janab PJ, when he was replying, he did not give answers to the questions posed. கோர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. முதல்ல ஜெரி அவர்கள் என்ன சொன்னாங்கிறது முதல்ல அவர் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். He was talking about court. I think he has not really understood what Brother Jerry was talking. ஒரே 2 பேர் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயத்திற்கு விவாதம் கிடையாது. அதான் அவர் சொன்ன விஷயம். If 2 people have agreed on anything, there can be no discussion on that. அதைத்தான் இங்க விவாதமா எடுத்து வச்சார். இங்க 2 பகுதி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படின்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்ல 2 பகுதி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். முதலாவது 2 பேரும் ஏற்றுக்கொண்ட வேதங்களிலே என்ன ஒரு வாதம் இருக்கிறது என்றால் தோராவும் இஞ்சிலும் அது தேவனுடைய வார்த்தை என்பது அதில் மறு ஒரு விவாதம் இருக்க முடியாது. So here both Christians and Muslims we are sitting, and what he has put forth is both in the Quran and in the Bible, the Torah and Injil, it is accepted that Torah and Injil are God's word. ரெண்டாவது அவர் சொன்னார், பைபிள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறனால அவர்கள் தங்களுடைய வேதம் பைபிள் அப்படின்னு சொல்றதுனால பைபிள் என்ன சொல்லுகிறது தன்னை பற்றி அப்படிங்கறத பற்றி அவர் அதனுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். பைபிள் இறை வேதம் என்பதற்கான வாதத்தை. Because Christians are sitting here and because Christians believe that Bible is God's word, he was basing his argument on the Bible. அடுத்தபடி இங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ நாம ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் மீட்டிங் நடத்துறதா இருந்தா இல்ல, ஒரு பொதுவான மீட்டிங் எல்லா மக்களும் இருக்கிறாங்கன்னா பைபிளுடைய பல இதை எடுத்து வைத்து இங்க ஆதாரபூர்வமா இது பண்ணிட்டு போலாம். ஒரு ஸ்பீச். இது ஸ்பீச் கிடையாது, விவாதம். See, actually we are not giving any lecture or any preaching, because if we thought that it's a preaching, then we would have given lot of arguments based on the Bible. It's a common thing. இங்கு எதிரணியில் இருப்பவர்கள் குரானையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடினால அதிலிருந்தும் வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயமான அடிப்படை. Since our opponents are here who believe in the Quran and the Hadiths, we have to base our arguments based on those documents also. அதனால அதிலிருந்து எடுத்து வைக்க கூடாது. இல்ல இதெல்லாம் அவசியம் இல்ல, நீங்க வேறெல்லாம் எடுத்து வைக்கணும், நாங்க நினைச்செல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு இதுவா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. Just think that you cannot base your argument on Hadiths and Quran. Just you should say base your argument on something else. Do you think it is right? பைபிள் சொல்லுகிறது இறைவேதம் என்று, குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது பைபிள் அதாவது தோரா இஞ்சில் இறைவேதம் என்று. அதைத்தான் பல விதமான கேள்விகளோடு கூட இங்கே சகோதரர் ஜெரி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். Bible says it is God's word. Quran and Hadiths also agree that Injil and Torah are God's word. That is what Brother Jerry has put forth in the first session. அருமையான மௌலவி பிஜே அவர்கள் சொன்னார், நான் திருடன் இல்லைன்னு சொன்னா எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டார். See, Maulavi PJ has said that if thief says that I am not a thief, how can you believe him? இதை பாருங்க, யார் சொல்றது அப்படின்றத பாருங்க. அதாவது இஸ்லாமியர்கள் சொல்றது இது எந்த வகையில் நியாயம்? குரான் தான் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான் பாதுகாக்கிறேன் குரானை அப்படின்னு, அது குரான்ல தான் இருக்கு. See, how is it? How can we accept it if Muslims say this? Because Quran itself says that Allah protects His word, protects His scriptures. அதுக்காக அது சொல்லக்கூடாது, அல்லாஹ் ப்ரொடெக்ஷன் பண்றதுனால அது ப்ரொடெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? See, if Allah is not protecting, குரான்ல அல்லாஹ்வே குரான்ல சொல்லியிருக்காருன்னு சொல்லும் பொழுது குரான்ல தானே சொல்லியிருக்கு, அதனால அது ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? Allah has spoken in the Quran, and can you say that because it is said in the Quran only Allah said? அப்படி சொல்ல மாட்டீங்க. You won't say that. அப்ப என்னன்னா குரானும் சொல்லுது, மற்றது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். Quran also says and what other documents say. That's what we have to see. பைபிள் இறைவேதம்னு ஒத்துக்குது. முதல்ல பைபிள் தன்னை சொல்லுது இறைவேதம்னு. Bible accepts itself as God's word.
பிளஸ் குரானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது என்பதைத்தான் ஜெரி அவர்கள் எடுத்து வைத்தார்கள் வாதமாக. Besides, Quran also accepts that Bible is God's word. That's what Brother Jerry was saying. மௌலவி பிஜே அவர்கள் சொன்னது போல சத்தியம் வாங்குவது அப்படிங்கிறது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது இந்த இதுக்கு உதாரணமே கிடையாது. See, Brother PJ was Maulavi PJ was referring that taking oath in the court of law. We are not referring to that. அது அவன் எதை நம்புறானோ அது அதுல சத்தியம் வாங்குவாங்க. அது எதிரணியில வந்து நம்ப மாட்டாங்க அதையே. See, whoever believes in the scripture as God's word, in that they will take oath. On that they will take oath. ஒரு கிறிஸ்தவன்ட்ட பைபிள்ல சத்தியம் வாங்கினா எதிரணியில ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஒரு ஹிந்து இருக்கலாம், சீக் இருக்கலாம். அவன் வந்து பைபிளை வந்து இறைவேதம்னு ஏத்துக்கிறவனா சொல்ல முடியாது. See, suppose somebody is taken oath on the Bible, the opponent may be a Muslim or a Sikh or a Hindu, he need not accept Bible as God's word. ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது. But not this place. This place is not like that. இங்க குரானை இறைவேதமாக ஏற்றுக்கொள்கிற மக்களும் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. See, here people who believe Quran as God's word, you are seated here. அதனால தான் குரான்ல இருந்து எடுத்து வசனங்களை வைத்தார்கள். That is why he was quoting from the Quran. அதனால இது வந்து எடுத்து வைத்து வந்து சரியில்லை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ஆனா சொல்லப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு அவங்க சைடுல இருந்து பதில் வரலைங்க. அதான் ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. Therefore, the argument that not quoting Quran is not right cannot hold water, and they have not answered any of the questions. அடுத்து மௌலவி பிஜே அவர்கள் சொன்னாங்க, நான் விவாதத்துக்காக சொல்ல இது எங்க மக்களுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. Maulavi PJ was saying that not for debate, I am telling it for our own people. இஞ்சிலும் தௌராத்தையும் நாங்கள் நம்புகிறோம், ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற பைபிள் இஞ்சிலும் குரானும் இஞ்சிலும் தோராவும் அல்ல அப்படின்னு சொன்னார். He said, we believe in Torah and Injil, but the Bible they have is not Injil and Torah. ஏன் அது விவாதமா வைக்கல? Why it should be only to debate? விவாதத்துக்கு தான் வந்திருக்கோம், விவாத இடத்துல உட்கார்ந்துட்டு இது விவாதமா வைக்கல, எங்க மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்றார். See, having come for debate, he is saying that is not for debate, but for my people I am saying this. அதனால இது விவாதத்துக்குன்னு வந்தாச்சு. விவாதத்து பாயிண்ட் தான் அது. ஆக்சுவலா அது வந்து இஞ்சிலும் தோராவும் இன்னைக்கு இருக்கிற குரான் இல்லைன்னா முதல்ல ஜெரி அவர்கள் கேட்ட கொஸ்டின்லேயே வந்துச்சு. அப்படின்னா அது ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய காலத்துல அவர் மதித்த அந்த தோரா இன்றைக்கு இருக்கிற எங்கள் கையில் இருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இல்லையா? ஆமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. See, Jerry has put forth the question, if the uncorrupted Bible has existed before the time of Muhammad, then you tell us whether the Bible we have is the same Bible or not. அந்த மாதிரி கேள்விகளை அவர் அடுக்கடுக்காக வைத்தார், அதுக்கு எதுவும் பதில் சொல்லல. See, he has been asking so many questions based on that line, for which there no answer has come forth. ஹஸ்ரத் முகமது அவர்கள் உலகத்தில் இருந்தபோது அவர்கள் குரானிலே சொன்ன வார்த்தைகளை நீங்க நம்புறீங்கன்னு சொல்றீங்க. When Hazrat Muhammad was alive on this earth, you say that you believe the words he has said in the Quran. அவருடைய சொல்லும் செயலையும் பின்பற்றி நடக்கிறேன்னு சொல்றீங்க. You say you follow his words and follow his lifestyle. அப்ப இப்படி சொல்லுங்க, அவர் இருந்த காலத்துல தோராவும் இஞ்சிலும் இருந்து அவர் உபயோகித்திருந்தார், அவர் பார்த்திருந்தார், அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார், இன்னைக்கு இருக்கிறவங்க மாத்திட்டாங்கன்னு அதையாவது சொல்லுங்க. Or at least you say at the time of Hazrat Muhammad, the Injil and the Torah were existence, and now only the people have changed the Torah, and it is only now that the people have changed it. அதையும் விவாதத்துக்காக எங்கள் மக்களுக்கு மட்டும் சொல்றீங்க. Why do you say that is only for our people, not for debate? அதை விவாதமா வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான பதில பார்ப்போம். Bring it to debate, then we will see for the answer for that. அடுத்து மோசேயுடைய ஆகமங்களை பத்தி சொன்னாரு. ஒருவர் வந்து இயேசுவுக்கு வந்து இஞ்சில் கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து குரான் சொல்லுகிறதுனாரு. ரொம்ப சந்தோஷம். He was talking about the books of Moses. Then he said that Injil was given to Jesus. He has accepted that. We are happy. அப்போ இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்துட்டு போனார் அப்படிங்கறதா வந்து இஸ்லாமிய கான்செப்ட், அப்படிதானங்க? That means what they believe in Islamic concept is that Jesus wrote the book and gave. ஒண்ணா அல்லாஹ் எழுதி கொடுத்திருக்கணும், இல்ல இறைவன் எழுதி கொடுத்திருக்கணும், இல்லாட்டி இயேசு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கணும். So either Allah has written the book or Jesus should have written the book. இப்படிதான் நீங்க வந்து இஸ்லாமிய கான்செப்ட்ல யோசிக்கிறீங்க. This is how you think on the Islamic concept. இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு வந்து எந்த புக்குமே கொடுக்கப்படலன்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலைமை வரும். If you argue on that line, then you have to accept that no book was given to Hazrat Muhammad. ஏன்னா நீங்களே ஒத்துக்கொள்ற விஷயம் ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. So the one thing you accept is that Muhammad Hazrat does not know to write or read. அப்போ எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அவர் காலத்துல அவர் எந்த புத்தகம் எழுதி யார் கையிலயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக கிடையாதுன்னு ஒரு சிச்சுவேஷன்ல வேற யாராவது அவர் சொன்னதை எழுதி இருந்தால், when he cannot read or write,
then he could not have written the book. Somebody else would have written the book after his time. அவர் ஒருவேளை அவர் இருக்கிற காலங்கள்ல யாராவது அவர் சொல்லி எழுதி இருந்தாலும், Even if somebody has written during his time, lifetime. முதல்ல அவர் வந்து புத்தகமா வச்சிருந்தாங்களான்ற ஒரு கொஸ்டின் வந்துரும். The first question is whether they had the book. அப்படி இல்ல அதுக்கு பின்னாடி தான் புத்தகமா தொகுத்தாங்க அப்படின்னா அது யார் தொகுத்தாங்களோ அவங்க பேர்ல தான் அது வெளியிடப்படணும். But if they have compiled it after his time, then it should be compiled in the name of the person who has compiled it. யார் எழுதினாங்களோ அவங்க பேரை போட்டு நீங்க ஓப்பனா சொல்லாதது, நீங்க மறைக்கிறீங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் வந்து உண்மையா இல்லங்கிறது இதுல நிரூபிக்குது. See, you have not mentioned the name who has compiled it. From this we know that you are concealing the secret, concealing something that you don't want to tell the truth. அல்லாஹ் எழுதி கொடுக்கல, அது நீங்களே ஒத்துக்கொள்ற விஷயம். You know that Allah, you agree that Allah has not written. ஹஸ்ரத் முகமது அவர்களும் எழுதல, அது நீங்க ஒத்துக்கொள்ற விஷயம். You also agree that Hazrat Muhammad has not written it. அவருடைய சஹாபிகள் எழுதினாங்க, அவர் உயிரோடு இருக்கிற காலத்துல அது புத்தகமாக துவக்கப்படல, அது நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். And you know that during his lifetime these words were not compiled as a book. அப்படின்னா அவருக்கு பிறகு யார் தொகுத்தாங்களோ அவங்க அப்படியே பேர்ல தானே அந்த புத்தகம் வரணும். That means that who has compiled, his name should be in the book, should be in the name of the person who has compiled. ஏன்னா நீங்க சொல்றபடி இன்ஜில் வந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு மீனிங் அப்படி தான் சொல்றீங்க. So this is how you take the meaning when you say that Injil was given to Jesus. இப்போ இன்ஜிலையும் தோராவையும் நாங்க நம்புறோம், ஆனா நீங்க வைத்திருக்கிற பைபிள் இல்ல அப்படினீங்க. See, you say that we believe in Torah and Injil, but the Bible you have is, we don't believe in the Bible you have. கேட்கப்பட்ட அந்த 18 கேள்விகளுக்கும் தனித்தனியா பதில் சொல்லுங்க. So you answer the 18 questions asked, answer them one by one. அப்ப அதுக்கு ஆன்சர் இல்ல, அதனால நாங்க வந்து ஸ்கிப் ஆகி வேற ஏதாவது புத்தகங்கள்ல இருந்து படிச்ச மாதிரி நாங்க கதை சொல்றோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட கூடாது. So you should not skip that questions and come to say some reading from the book as a story. அருமையான இஸ்லாமிய நண்பர்கள், நான் நினைக்கிறேன் அவங்களுடைய ஹதீஸுகளையும் குரானையும் நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. So I don't know whether our Islamic friends here read the Quran and the Hadiths properly. இங்க சொல்லப்படுகிற இங்க கேட்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் அளிப்போம், இங்கிருந்து பதில் அளிக்காம போக மாட்டோம். See, we will answer every question that is asked to us and we will not leave this place without answering those questions. அதனால வந்து இடையில ஒன்னு ரெண்டு விடுறதும் இங்க நோட் பண்றோம், எல்லாத்துக்கும் இங்க பதில் கொடுக்கப்பட்டு தான் போகும். So for all the questions will be answered. If anything is left also we take note. இப்போ வந்து ஆபாசத்தை பத்தி அருமையான சகோதரர் அது ஏதோ சினிமா படம் இவர் பார்த்துட்டு வந்த மாதிரியே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. There is talking about சிரிக்காதீங்க, சிரிக்க வேண்டாம், வாய்க்குள்ள சிரிங்க, சிரிப்பு வந்தா. Actually a brother who was explaining about this obscene thing as if he has seen a film. அதாவது இங்க வந்து ரெண்டு இறைவேதத்தை பத்தி பேச வரோம். இறைவேதம் இல்லைன்னா இறைவேதம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுல ஆபாசங்கள் இருக்குன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்றோம். அதை வந்து நாங்க திரும்ப அதுக்கு பதில் சொல்றோம். உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க அதை சொல்லுங்க. இதை தான் வந்து சரியா ஒழிய அது வந்து அந்த புத்தகமா இருக்கிறது, அந்த சினிமாவில் வந்த மாதிரி இருக்கு, இதெல்லாமா இங்க ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசுற இடத்துல பேசுறது. See, when you want to say that the Bible is not God's word, then you have to put forth arguments on that, like not describing about a book saying that it is like that film, it is coming like that film, or it is, we are talking about religious things. இது வந்து ஒரு சரியான மெத்தட் கிடையாது. It's not a right method for argument. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு லோ லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழ்த்தரமான ஒரு செயல். அதனால வந்து தயவு செஞ்சு I'm sorry. அதாவது இதுல இருந்து என்னன்னா, முதல்ல வந்து நீ தாராளமா என்ன வேணாலும் விவாதம் எடுத்து வைங்க, அது தப்பு கிடையாது. See, you can argue on anything, that there is no wrong in it. அதுக்கு பதில் சொல்றது எங்களுடைய கடமை. It is our responsibility to answer you. ஆனா அதுக்கு யூஸ் பண்ற நீங்க அந்த உபயோகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா திரும்பவும் நாங்க அதை மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். So then but the method you use, you should be a little careful because we may be pushed to use a similar method. நான் மடமடன்னு ஒரு 5-6 ஹதீஸை மட்டும் நான் படிச்சுட்டு போறேன். அடுத்தது வந்து அதை வந்து விளக்கமா சொல்றேன். சஹீஹ் புகாரில 4838வது ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற ஒரு ஹதீஸ் இப்படியாக இருக்கிறது. There is a hadith in Aisha al-Bukhari, Sahih al-Bukhari. சஹீஹ் புகாரில அதுல ஒரு நாள் பால் பாத்திரத்தை, ஆனா அது பாதியில இருந்து படிக்கிறேன், நம்ம முழுமையா வேணா அடுத்த இதுல படிப்போம். பால் பாத்திரங்கள் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் அந்த அதிகாலை நேரம் என் கணவர் அபூசர் வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற 2 குழந்தைகள் இருந்தன. அவளுடைய அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே இருந்து 2 மாதுளங்கனிகளையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். See, I went out to
Can you have Sahih Bukhari hadith? In that he says there was a lady who was gone out for taking milk. Then there were two children in her lap. Then they were playing with her pomegranates like breast. அப்போ இது வந்து என்ன சொல்ல போறீங்க? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதுதான். See, this is what Aisha has said. மாதுளங்கனின்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க? நாங்க அதை விளக்கி சொல்றது விரும்பல. ஏன்னா இதுதான் இருக்குது, எடுத்து காமிங்க, நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். She said pomegranates. We know what she meant, but doesn't want to explain that. ஒரு நிமிஷம் இருக்கு இந்த பேலன்ஸ். சரி சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, ஹஜரத் நபிகள் நாயகம் அவங்க வந்து ஒரு சஹாபியை பார்த்து சொல்றதா ஒரு நிறைய ஹதீஸ் இருக்குங்க. ஒன்று ரெண்டு ஹதீஸை மட்டும் சொல்றேன். அவர் கேட்கிறாரு, யார் ஒரு சஹாபி யாரை மணமுடித்தா என்று கேட்டார்கள். நான் கண்ணி கலந்த ஒரு பெண்ணை மணமுடித்தேன் என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், உனக்கு என்ன நேர்ந்தது? கன்னி பெண்களும் அவர்களின் உமிழ் நீரும் உனக்கு வேண்டாமா? There is one hadith by name Nahirullah that is asking a person whether you want whether you are not getting married, you don't want virgins and their saliva. He is asking question. இப்போ இதை விவரிச்சு சொல்லணும்னா நாங்களும் ஏதாவது சினிமா பார்த்த மாதிரி சொல்லணும். அந்த லெவலுக்கு நாங்கள் இறங்கி போல. நீங்க ஆதாரமாக எடுத்து வைங்க, விவாதங்களை நாங்கள் பதில் சொல்றோம். அதான் நாங்கள் சொல்றோம். See, this is, we cannot go to that level. If you want, we can explain that. Yes. பைபிள் இறைவேதமா என்கிற தலைப்புல நிரூபிக்கிறதுக்கு வந்தவர்கள் இந்த ரெண்டாவது வாய்ப்பையாவது பயன்படுத்தி இதோ ஆதாரங்களை பாருங்கன்னு போடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அது ஆதாரம் இல்லை. என்ன அவங்க சொல்கிறாங்க? இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயத்தில் விவாதம் எதுக்கு? இந்த தலைப்பு தேவையான்னு கேட்குறாங்க. இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயம் தானே. இந்த இருவரும் ஒப்புக்கொண்டதுங்கிறதுலையே ஒரு அறியாமல் இருக்கிறது. இருவரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. நாங்கள் குரான் ஒப்புக்கொண்டிருக்கோம், நீங்கள் பைபிள் ஒப்புக்கொண்டிருக்கீங்களே தவிர ரெண்டு பேர் ரெண்டே ஒப்புக்கொண்டிருக்கோமா? அதில் தான் விவாதம் இல்லை. ரெண்டு பேருமே நீங்களும் குரானை இறைவேதம் என்று சொல்லி பைபிளை இறைவேதம் என்று சொல்லி, நாங்களும் உங்கள் பைபிளை இறைவேதம் என்று சொல்லி குரானை இறைவேதம் என்று சொன்னா தான் அப்புறம் எதுக்கு விவாதம்னு கேட்கணும். நாங்கள் ஒப்புக்கொண்டது நீங்கள் ஒப்புக்கொண்டலை, நீங்கள் ஒப்புக்கொண்டது நாங்கள் ஒப்புக்கொள்ளலை. இது எப்படி விவாதம் இல்லாமல் போவேன்? இது ஒரு பாயிண்ட் தான். ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட விஷயத்துக்கு எதுக்கு விவாதம்? ரெண்டு பேரும் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் மறுக்கிறீங்க. அப்போ விவாதம் பண்ணித்தானே ஆகணும். அந்த லாஜிக்கும் கூட அவங்க சரியாக எடுத்து வைக்கவில்லை. இது விவாதத்துக்கு உரியது தான். அப்படியே உண்மையை வைத்துக் கொண்டால் அவங்க வந்திருக்கக்கூடாது. நாங்கள் இதை கரெக்டுன்னு நினச்சி உட்கார்ந்துருக்குறோம். நாங்கள் நாங்கள் ஒப்புக்கொண்டது நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு போயிருக்கணும். விவாதிக்கணும், கரெக்டு நியாயத்தை ஒத்துக்கொண்டீங்க, வந்து உட்கார்ந்து கொண்டு இது தேவையே இல்லை என்றால் அப்போ எதுக்கு விவாதத்துக்கு வந்தீங்க? அதை முதல்ல சொன்னால் நேரம் எல்லாம் மிச்சமாக போயிருக்குமே. விவாதிக்க வந்து நிரூபிக்கணும். அதை பதிவு பண்ணிக்கொள்கிறோம். அடுத்து முஸ்லீம்களுக்கு நான் ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், விவாதத்துக்கு தேவையற்றதுன்னு நான் சொன்னேன். அது விவாதமாக வைங்கிறாரு. விவாதமாக வச்சுட்டேன், போங்க, அவ்வளோதானே. விவாதமாக வைக்கிறேன்னு சொல்ல பெரிய மேட்டரா? விவாதமாக வைத்து விட்டேன். முதல்ல நான் சொன்னது விவாதமாக வைத்திருக்கிறேன், விவாதமாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். விவாத சபையில் சில வார்த்தைகள் என்ன செய்வோம்? எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு காட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொன்னோம். எங்களுக்கு தௌராத்தை நாங்கள் நம்புகிறோம், இஞ்சிலை நம்புகிறோம், நீங்கள் வச்சுக்கிற பைபிள் தௌராத்தும் இல்லை, இஞ்சிலும் இல்லை. இதுதான் எங்களுடைய வாதம். அது வாதம் தான். இது வாதமாக வைத்து விட்டேன். அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்கிறாங்க. குரானை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னால் ஏன் பைபிளை பாதுகாக்கலை, தௌராத்தை ஏன் பாதுகாக்கலை, இயலாமையான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன்ட்டு வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலைன்னு அர்த்தம். இது பாதுகாக்க இயலும், மடித்து வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால் கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராது, அவர் தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குரானே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதில் எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லை. அடுத்து என்ன, இந்த திருட்டு உதாரணம் சொன்னேன்ல, நீங்கள் திருடனை அவனே சாட்சி சொல்லலாமான்னு கேட்குறீங்க, உங்கள் குரானை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நான் குரான் மேட்ருக்கு அதை சொன்னேன். நீங்கள் பைபிளை உதாரணம் காட்டி பேதம் குறிங்களேங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறலையேங்க. உங்களுக்கு நீங்களே எப்படிங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேனே தவிர அதை குரானுடைய டாப்பிக்கில் பயன்படுத்தலை. 3 ஆதாரங்கள் வைத்தீங்க. 2வது ஆதாரமாக இறைவேதம் என்று சொல்வதற்கு பைபிளில் சில வசனங்களை சொன்னீர்கள். அதுக்கு தான் இது திருடன் தானே திருடன் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டால், சில அசிங்கமாக ஆபாசமாக சொன்னீங்க, அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. நாங்களே சொன்னோம், இருக்குதா இல்லையா ஒன்று கூட குறையெல்லாம் சொல்ல. உதாரணம் காட்டின சினிமாவில் கூட இப்படி சொன்னால் நம்ம கோபம் வருது, இதுலேயும் வரமாட்டேங்குதுன்னு கேட்டார்.
சினிமாவில் நான் அப்படி எடுத்து காட்டுறாங்க, அது நம்ம கோவம் வருது. அது மாதிரி தானே இதில் எழுதியிருக்கிறாங்க. உன்னுடைய தொப்புள் வந்து அது வந்து ஏதோ ஒரு இது மாதிரி அதில் ரசம் ஊற்றுறது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, நல்லா இருக்கான்னு கேட்டார். உள்ளே தான் சொல்லியிருக்கிறோம், இல்லை அதை சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்து 18 கேள்விக்கும் தனித்தனியாக பதில் சொல்லுங்கிறாரு. தனித்தனியாக ஒன்று ஒன்றா வைங்க, ஒவ்வொரு கேள்வியாக வைத்து ஆர்குமெண்ட்டாக வைக்கணும். நான் சொன்னதானே அதில் இருக்குது. நீங்கள் சொன்ன 18 கேள்வியிலையுமே தௌராத்தையும் இஞ்சியிலும் உண்மைன்னு இருக்கிறது, அதானே இருக்குது. 18 வேறு ஏதாவது இருக்குதா? 18க்கும் சேர்த்து ஒரு பதில் தான். தௌராத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இஞ்சிலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வச்சுக்கிறது தௌராத்து மேலே இஞ்சிலும் இல்லை. 18க்கு அது பதில் இருக்கா இல்லையா? ஒரு பதில் 18 கேள்விக்கு 18,000 கேள்விக்கு சில நேரத்தில் ஒரு வார்த்தை பதிலாக அமைந்து விடும். அதனால் ஒருத்தன் கேட்குறான், திருடிட்ட, கொலை செஞ்சுட்ட, நீ ஏமாச்சிட்டேங்கிறான். நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். 3க்கு பதில் தானே அது. நீ தனித்தனியாக சொல்லுண்டா, அது தேவையாது. 3 குற்றத்தை என் மீது சுமத்துகிறார்கள், நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். ஒன்றுக்கா சொல்லு. ஏன் ஒன்றுக்கா சொல்லணும்? நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம். அதனால தானே. நீங்கள் என்ன செய்யணும்? குரானில் இந்த பைபிள் தான் இறைவேதம்னு எடுத்து காட்டுங்க. முதல் நம்பரால் நாங்கள் இருப்போம். குரானில் வந்து பைபிள் இறைவேதம் என்று சொல்லி இருக்குது என்று நீங்கள் காட்டினால் குரான் சொல்லும்போது நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு இறைவேதம்னா எப்படி நாங்கள் நம்புவோம்? அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து என்னன்னு கேட்டால், அவங்க என்ன தலைப்பு? இது பைபிள் இறைவேதமா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் என்ன சொல்லணும்? அவங்க பைபிள் வேதம்ங்கிறக்குரிய ஆதாரங்களை சொல்லணும். நாங்கள் வந்து பைபிள் வேதம் இல்லைங்கிறக்குரிய ஆதாரங்களை நாங்கள் சொல்லுவோம். இதானங்க தலைப்பு. நாம் இந்த ஒரு தலைப்பு மட்டும் விவாதிக்க போகிறோம். அனைத்து தலைப்பும் இருக்கிறது. இயேசுவை பற்றி, முகமது நபியை பற்றி, ஏன் அடுத்து குரானை பற்றி கூட இருக்கிறது. நீங்கள் இந்த தலைப்பில் இந்த புகாரியில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தடுத்த தலைப்புகளில் சொல்லணும். எல்லாம் நாங்கள் ஒட்டச்சு சொல்லுங்கள், எவ்வளோ போல்ட்டாக வேணாலும் சொல்லுங்கள், அவ்வளோக்கு ஆன்சர் இருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் மழுப்பவனா மாட்டோம். நீங்கள் எப்படி தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் இருக்குன்னு விளக்குவோம். நீங்கள் இப்போ இந்த தலைப்புக்கு இது என்ன சம்பந்தம்? புகாரியில் ஆயிஷா நகை இப்படி சொன்னார்கள், அது இப்படி சொன்னார்கள்னு சொன்னீங்களே, கன்னி பெண்ணை பற்றி சொன்னார்கள், அதுக்கு இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த வாதம் வைங்க, வைக்க வேண்டிய சபையில் வைங்க, தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் இதுவும் சொல்லித்தான் ஆகணுங்கிற வந்து அது இப்போ சொல்லிவிடுவோம், அது தப்பு இல்லை, சொல்லுவோம். ஆனால் நீங்கள் தலைப்புக்குள்ளதை சொல்லணுமே தவிர, தலைப்பு என்ன? பைபிள் இறைவேதமா, அடுத்த வாரம் குரான் இறைவேதமான்னு இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் குரானில் என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். இது கூட குரானில் உள்ளதில் நீங்கள் சொன்னது குரானில் உள்ள விஷயம் இல்லை. அப்போ கூட குரானை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முகமது நபி இயேசுவை பற்றி எல்லாம் தலைப்பு இருக்கிறது. அப்போ முகமது நபி தலைப்பு வரும்போது முகமது நபி பற்றி என்ன வேண்டாலும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இயேசுவை பற்றி நாங்கள் என்ன வேண்டாலும் எடுத்து சொல்லுவோம். பதில் தான் ஒருத்தர் சொல்லிக் கொள்ளணும். யாருமே கோவப்பட மாட்டோம். ஆனால் தலைப்புக்கு அப்பாற்பட்டு போய் நேரத்தை வீணடிக்கிறது நல்லது இல்லை என்பதை முதலாவது பதிவு செய்கிறோம். இது முடியுங்க. Dear brothers and sisters, we have given them the second opportunity to at least produce some evidence that Bible is God's word, and they failed to do so. And the brother quoted that both of us have accepted on the same thing, and then why debate? These questions he should have asked before coming to the debate. When both of us mutually agree to debate on the topic, now there is no point in saying that both of us accepted mutually. But if you really see, in reality, we do not accept in mutuality. What we believe, they don't believe, and what they believe, we don't believe. That's how it has been accepted. So this point is not valid. And he also stated that we presented to the Muslims that whatever is mentioned in the Quran is not as an argument, we just wanted to give it as an information. Okay, if you want that to be an argument, we are placing it again. There is no doubt about it. The question was whether Bible is preserved according to Quran or not. That's what your question was. But we clearly said that whatever verses you quoted from the Quran are speaking about Injil and Torah and not the Bible what you have in your hand. That's our point. Number 2, you said God was unable to protect it, unable to preserve all these books. There is a distinguishing factor between inability and if you don't desire. There are two different things. I may not be desiring to do something, which doesn't mean that it shows my inability. God is capable of doing anything, but he didn't want to preserve. That is his own desire. That's what is the answer for that. Now coming back to the thief example, we never quoted this example in context of Quran. We were giving you an example that when we don't believe the entire Bible to be the word of God, how can you take few verses from the Bible and quote that this proves that Bible is words God of word? That itself shows that
Bible cannot have that self testimony for itself. When we do not believe in the book entirely, how can you quote few verses from the Bible and say that, see, Bible says it's God's word and please believe it? This doesn't make any sense. Now coming back to this obscenity, it is, when I read it only, I told it is very disgusting to read all these, but none of these are from my own words. All these are from the so-called Holy Book Bible. We just presented that. And few examples what we quoted is just to explain it to the public. We did not add or delete anything from that. We quoted everything from the same thing. We quoted everything how it is written in the Bible. Now, both of us have accepted. When you say that both of us have accepted Injil and Torah, we do not believe, because we do not accept Injil and Torah to be the book what you have. We believe that Injil and Torah is from God, is revealed from God, but it has got no correlation with the Bible. And you said for all the 18 questions we never answered. Assume you put 100 claims on me and I say that I deny all the claims. That doesn't mean that I never answered all the questions. You want me to say 100 times that I deny this claim, I deny this claim? For all your answers, we gave one simple answer, that we do not believe what you have in hand is Torah and Injil. And you also said that in Quran, we wanted you to show if there is a verse which says that Bible is the God's word. That's what our question is. Don't quote all the verses like Injil and Torah, which we believe, but we do not believe it to be the God of. We do not believe it to be revealed to Jesus. What you have in your hand right now, whatever Injil and Torah, Quran speaks, is the actual book which is revealed to Jesus, and not the Bible, Old and New Testament, what you have. விட்டால் கூட கேட்டதுக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை சாட்டா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆனால் தலைப்புக்கு உட்பட்டு இனிமே வைங்க, இதெல்லாம் வைக்கிற சபையில் வைங்க. 2 மாதுளம்பழத்தை பிடிச்சி விளையாடினாங்கன்னு வருதான். இதுக்கு நாங்கள் மாதுளைக்கு வேறு அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. கொடுக்கலாம், நல்லா கொடுங்க, ஆட்சேபனே இல்லை. அந்த மாதுளம்பழம் எங்கேன்னு வருது? இடுப்புக்கு கீழேன்னு வருது. நீங்கள் சொல்கிற மாதுளம்பழம் இடுப்புக்கு மேலே இருக்குமா கீழே இருக்குமா? மாதுளம்பழம்ன்றது என்ன வருது? நீங்கள் சொன்ன அந்த புகாரி ஹதீஸில் மாதுளம்பழத்தை துணியில் வச்சு இடுப்பில் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர். அதை பிடிச்சி அந்த குழந்தை விளையாடுச்சுன்னு வருது. இடுப்புக்கு கீழே உள்ள 2 மாதுளம்பழம்னு. இந்த இவர் சொல்கிற மாதுளம்பழம் பனை மரத்தில் ஏறுறது இருக்க, பேரிச்ச மரத்தில், அந்த மாதுளம்பழமாக இருந்தால் இடுப்புக்கு மேலையில் இருக்கு, மூலத்தில் தகுத்தி ஹசரிஹான்னு வருது. அதாவது இடுப்புக்கு கீழே. ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படி தான் இருக்குது. இது மாதிரி எடுத்துக்கு நீங்கள் ஆபாசமாக நுழைப்பீங்க, நாங்கள் பச்சையாக காட்டுவோம். இதை விளங்கிருங்க, அதை சொல்லுங்க. Moreover, you said we in fact quoted that whatever arguments you post is not related to the topic of discussion. We anyway have a separate topic for that, on debating about the sayings of Muhammad and all that. And also we have another topic next week wherein we'll be speaking about his Quran, God's word, so you can put all the claims there. But for the sake of argument, even if we take your question, if you read the hadith wherein it is mentioned about the pomegranate, the hadith clearly says tahte hashariya, which means that it's below the hip, and whatever pomegranate you are trying to correlate it is above the hip. So there's no point in comparing these 2 verses. So whatever you gave a correlation itself is wrong. You can go to the root word and see, or even the translations, if you read properly, you'll get the answer for this. இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இந்த பைபிள் இறைவேதமாவில் இதெல்லாம் வைக்கக்கூடாது சொல்கிறேன். ஆனால் இனிமேல் வைக்கிறது தலைப்புக்கு உட்பட்டு வைங்க. அடுத்து, கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சார், ஆதாம் ஏவாளில் படைச்சார்னு நீங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். அந்த கடவுள் எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறாரு மாதிரி அந்த வேதம் சொல்லுதுன்னு பாருங்கள். இதை அந்த கடவுள் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த படைத்த கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. ஒரு உடல் ஊனமுற்றோர் வந்தார் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஊனமுற்றோர் வரார், அமர்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் எழுந்திருத்து அவருக்கு இருக்கைக்கே இடம் கொடுப்பார்கள். நீங்க உட்கார்ந்துக்குங்க, நீங்க கால் உடைஞ்சிருக்கிறீங்க, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க, கை இல்லாம இருக்கிறீங்க, குருடரா இருக்கிறீங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஒரு பேருந்துல போறோம், ஒரு பஸ்ல போனா கூட நம்ம அவங்களுக்கு இருக்கையை கொடுப்போம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளவு ஒரு கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, உடல் ஊனமுற்ற இடத்துல கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்லாதீங்க, மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு மாத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு மனசு புண்படும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்மளே ஒரு அற்பத்திலும் அற்ப படைப்பான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நாமே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது
நம்மை படைத்த கர்த்தர் நம்மை விட அதிக நல்லவராக இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கறத நீங்க இங்க பாருங்க. லேவியராகமம் அதிகாரம் 21 வசனம் 16 23 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. அவன் குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவர்களில் மற்ற பரிசுத்தமானவர்களிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனமுள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு, நல்லா கவனிங்க, எதுக்கு உள்ள வர வேணா சொல்றாங்கனாக்கா, பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். அப்ப யார் வரணும்? ஜிம்மில் பண்ணி அர்னால்டு மாதிரி பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல. அப்ப அப்படியா? இது கடவுளுடைய வார்த்தை யாராவது நம்ப முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது கடவுளுடைய வார்த்தை இல்லை. My dear brothers, there are so many statements in the Bible which we cannot attribute to God's glory or to His majesty, and amongst them that we are going to present, the main thing that it's speaking about the untouchability, the profanity of humankind. See, if a person, when you travel in a bus, if you see a person who has a defect in his body, a physically handicapped, physically challenged person, what do? As a human, we sacrifice our seat to him. If we are standing and if we are sitting and he is standing in a chock block in a bus which is crowded full, then what we do? We sacrifice our seat. This is a human compassion towards humanity, right? But God here, you see what He is telling in Leviticus. He says the person who has a defect, has his body, one of it is superfluous, he cannot enter to the congregation of the Lord to have the bread offering. It says in the book of Leviticus, chapter number 21, verse number 16 to 23, it's giving a list of people who are not supposed to enter into the altar of God to have the bread offering. And amongst them, the first person is the one who has a defect. Anything, any superfluous thing in his body. The person who is blemish, he cannot enter. And the list of people is given. Amongst them, a blind, a lame, a person who has got a flat nose. What a flat nose person has to do with profanity is a different topic altogether. Person who has got a flat nose, the one who is superfluous in his body, and the one who is broken footed, broken handed, the person whose testicles are broken, whose testicles are crushed, meaning balls, they are crushed. This person cannot enter into the congregation. The person who is a scab person, and the other man who is blemish in his eye, these people cannot enter into the congregation. Well, friends, it's good to enter into real debate now. Because our friends, Mr. PJ and others have constantly referred to the word debate. ஜனாப் பிஜே அவர்களும் அவருடைய நண்பர்களும் தொடர்ச்சியாக விவாதம் என்றதான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். நாம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைக்குரியதான அர்த்தத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நியாயமான தொடர்ச்சியின் அடிப்படையிலே செய்கிறதான ஒரு விவாதம் என்பதுதான் விவாதத்தின் அர்த்தமாக எல்லா டிக்ஷனரிகளும் எடுக்கிறது. நியாயமான ஒரு விவாதத்திலே நாம் சரியாக தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு சரியான சீரான நிலையில் இல்லாமல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சற்று நேரம் கழித்து நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் பொதுவாக ஒரு நல்ல அறிவுள்ள யாருமே சொல்லுவார்கள், நான் அந்த ஒரு பேச்சிலிருந்து இன்னொரு பேச்சுக்கு முரண்படுகிறேன் என்று. அருமையான பிஜே சார் அவர்கள் நியாயமான சில தவறுகளோடு கூட தன்னுடைய பேச்சை தொடங்கினார்கள்.
நாம் நியாயமான கேள்விகளுக்கும் சட்டபூர்வமான முறைகளுக்கும் நாம் கேட்டோம். எஸ், அவர்கள் நம்புகிறதான குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையா இருந்தால் அந்த அவர்கள் பின்பற்றுகிற குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை சீரான முறையிலே பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் தொடங்க வேண்டிய முதல் தொடக்க நிலையாக இருக்கிறது. Is this regarding Taurat and Injil and even Zabur, and the word kitab is used in the Arabic Quran. எனவேதான் குர்ஆனிலே தோரா, இன்ஜில், ஜபூர் என்கிற பதங்களும் அரபி மொழியாக்கத்திலே கிதாப் என்கிறதான அர்த்தமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டோம். And if you translate kitab, it means the book or the books. கிதாப் என்பதை நீங்க தமிழிலே மொழியாக்கம், இங்கிலீஷ்ல மொழியாக்கம் செய்தால் அது புத்தகங்கள் அல்லது புத்தகம் எனப்படும். Biblios or biblia actually means books. லத்தீன் கிரேக்க வார்த்தையான பிப்லியோஸ் என்பதும் புத்தகம் என்று அர்த்தமாகிறது. And so Injil, Zabur and Taurat are the books. எனவே இன்ஜிலும் தௌராத்தும் ஜபூரும் புத்தகங்களாகும். And so they are not following their own book properly, unfortunately. எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த குர்ஆனை சரியான முறையில் பின்பற்றுவதில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம். So in a court of law, where logic and reasoning are followed, this kind of thinking is dismissed in just half a minute. எனவே ஒரு நியாயமான கோர்ட்டிலும் காரணங்களை உள்ளடக்குகிறதான ஒரு கோர்ட்டிலே இவ்விதமான சிந்தைகள் நிராகரிக்கப்படுகிறது. And then we should not put words into the mouths of the other person. எனவே மற்றவருடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளை நாம் நுழைக்க கூடாது. We should listen to what the other person is saying carefully. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் முதலாவது கவனமாக கவனிக்க வேண்டும். We never referred to what the courts say about religious books. We only said, according to the legal reasoning, if a book is believed to be God's word, then you should follow it consistently. நாங்க கோர்ட்ல நியாயமா என்ன சொல்றாங்க என்பதை நான் சொல்லவில்லை. நீங்கள் நம்புகிறதான புத்தகம் இறைவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அந்த இறைவனுடைய வார்த்தையை உங்கள் புத்தகம் என்ன சொல்லுகிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாம் சொன்னோம். Secondly, இரண்டாவதாக he said, if somebody is accused and taken to court as a thief, திருடனாக ஒருவன் குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுவான் என்றால் he is guilty unless otherwise he proves himself unguilty. அவன் தன்னை குற்றமல்லாதவன் என்று நிரூபிக்காத வரைக்கும் அவன் குற்றமானவன், குற்றமுடையவன் என்று தான் நிரூபணமாகும் என்று அவர் சொல்லுகிறார். You go to a simple local lawyer, he'll tell you according to the jurisprudence, when you are accused, you have to be proven guilty, and until you are proven guilty, you are innocent. நீங்க ஒரு சாதாரண வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு நிக்கும்போது கூட நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளி இல்லை என்பது சாதாரணமான ஒரு கருத்து. And PJ sir has exactly reversed it. ஆனால் பிஜே சார் அதை தலைகீழாக மாற்றி சொல்லி இருக்கிறார். That is not acceptable. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து. You use your common sense and think, you will understand what I'm saying. நீங்கள் சாதாரணமான அறிவை உபயோகப்படுத்தி அதை ஏன் சிந்திக்க கூடாது? Now coming to our 15 questions. இப்பொழுது நம்முடைய 15 கேள்விகளுக்கு நாம் வருவோம். They are perfectly logical within the rules of debate. விவாதம் என்கிறதான சட்டத்தின்படி அவை நிச்சயமாக நியாயபூர்வமானவைகள். If you believe the Quran to be God's word, நீங்கள் குர்ஆனை இறைவனுடைய வார்த்தை என்று நம்புவீர்கள் என்றால், Quran says this, குர்ஆன் இப்படியாக சொல்லுகிறது about the books, வேதத்தை பற்றி, Taurat, Injil and Zabur, தௌராத், இன்ஜில், ஜபூர் என்கிற வேதத்தை பற்றி, and what you are saying is contradicting your own book. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையாக நீங்கள் கருதுகிற அந்த புத்தகத்துக்கே முரண்பாடாக இருக்கிறது. And the 15 questions pointed out 15 ways in which our brothers, friends, PJ sir and his group have been contradicting their book. 15 கேள்விகள் எழுதப்பட்டது. 15 கேள்விகளுக்கும் அருமையான பிஜே சாரும் அவருடைய குழுவும் அவர்களுடைய சொந்த இறை புத்தகத்துக்கே அவர்கள் முரண்பட்டு பேசுகிறார்கள். So they are under logical and legal obligation within the rules of debate to first answer those 15 questions, without which there cannot be any progress. எனவே விவாதம் என்கிறதான நியாயமான சட்டத்தின்படி அவர்கள் அந்த 15 கேள்விகளுக்கும் நியாயமான விதத்திலே பதில் சொல்ல வேண்டியதான கடமைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதை சொல்லாமல் அவர்கள் தொடரவே முடியாது. We will wait for them to answer first. அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்காக நாம் காத்திருக்கலாம். But now we will use our time. என்னுடைய இந்த நேரத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். Begin to answer some of their questions which are baseless. அவர்களுடைய ஆதாரமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு சில நம்முடைய நேரத்தை உபயோகப்படுத்துகிறோம். Over to brother Jerry. அருமையான ஜெரி தொடருவார்.
by the grace of God, I will be answering the questions that Janab Vijay sir has asked, though he has not answered a single question that I have posed to him. நான் அவருக்கு கொடுத்ததான எந்த ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் கொடுக்காத பட்சத்திலே அவர் எழுப்பினதான சில கேள்விகளுக்கு நான் தேவனுடைய கிருபையாலே பதில் கொடுப்பேன். Sir, Janab Vijay sir, you are an eminent scholar. This is not acceptable from you. அருமையான பிஜே சார் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல சிறந்த அறிஞராக இருக்கிறீர். உங்களிடத்திலே நீங்கள் செய்வது இப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது. Without wasting any further time, let me start asking and answering. நான் நேரத்தை வீணாக்காதபடிக்கு கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் தொடங்குகிறேன். Janab PJ sir said the Torah and the Injil that is mentioned in the Quran is not the gospel and the law that we have it in the Bible. குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற தோராவும் இஞ்சிலும் இப்பொழுது நீங்கள் வேதமாக வைத்திருக்கிற நியாயப்பிரமாணமும் சுவிசேஷ புத்தகம் இல்லை என்று பிஜே சார் சொன்னார். On what basis are you saying that, sir? நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொல்லுகிறீர்கள்? Please produce me the evidence. நீங்கள் அதை ஆதாரத்தோடு கூட அதை நிரூபியுங்கள். That is just a statement without any basis. அது நீங்கள் ஆதாரம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற ஒரு சாதாரண கூற்று. Now, not only that he is giving statements without any evidences, I am going to show that according to his own sources he is refuted. அவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் என்பது மாத்திரம் அல்ல, அவருடைய சொந்த ஆதாரத்திலேயே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டப் போகிறேன். In Tafsir Ibn Kathir, volume 4, இப்னு கத்தீருடைய தப்சீரிலே 4வது வால்யூம்ல page number 178 to 179, பக்கம் 178 179 சொல்லுகிறது. Ibn Kathir says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. வேதத்தின் மக்களுடைய முழு வேத புத்தகங்களையும் தோரா என்று குறிப்பிடுவது வழக்கமாக இருந்தது என்று இப்னு கத்தீர் சொல்லுகிறார். In Ibn Ishaq, the life of Sirat Rasulullah, the Ibn Ishaq life of Muhammad, English translation page 103 to 104, it is mentioned, it is quoted, the Gospel of John is quoted, and it is said it is the gospel that was given to Jesus, the son of Mary. இப்னு இசாக்குடைய சிரத்ல ரசூலுல்லாஹ் என்கிறதான அதிலே அந்த வால்யூம்ல பக்கம் 103ல பார்க்கிறோம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை பற்றியதான சுவிசேஷம் என்பதை இப்னு இசாக் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். On what basis he is saying that these are not the same books? Sir, produce evidence. We don't want statements. This is a debate. Please produce evidence if you can. எந்த ஒரு கூற்றையும் வாக்கியத்தையும் நீங்க சொல்லாதீங்க, ஏனென்றால் இது ஒரு விவாதமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிற காரியத்தை உங்கள் ஆதாரத்தோடு கூட நிரூபியுங்கள். Now Janab PJ sir also said it is not the Bible that is mentioned. On what basis is he saying? அவர் சொன்னார் நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை குறிப்பிடவில்லை என்று அவர் சொன்னார். எந்த அடிப்படையிலே அதை சொல்லுகிறீர்கள்? Pastor Sudhakar has already explained the word kitab. ஏற்கனவே அருமையான பாஸ்டர் சுதாகர் கிதாப் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை விளக்கமாக்கினார். I am going to give references. நான் அதற்கு இன்னும் விளக்குரைகளை சொல்லுகிறேன். Surah chapter 2 verse 113. சூரா 2வது அதிகாரம் 113வது ஆயத்து. And yet they read al-kitab. அவர்கள் அல்-கிதாப் என்று தான் படிக்கிறார்கள். Surah chapter 2 verse 285. சூரா 2:285. His books plural. அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 4 verse 136. சூரா 4:136. His books plural. அங்கேயும் அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 34 verse 44. சூரா 34:44. Books. அங்கேயும் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. Surah chapter 4 verse 51. A portion of the book. சூரா 4:51 புத்தகத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the difference between Janab PJ sir statement and our statement? We are giving evidence, he is speaking in thin air. அருமையான ஜனாப் பிஜே சார் அவர்களுடைய கருத்துக்கும் எங்களுடைய கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் ஆதாரங்களை தெள்ள தெளிவாக காட்டுகிறோம், அவர் காற்றிலே பேசுகிறது போல பேசிக்கொண்டிருக்கிறார். Janab PJ sir has asked Deuteronomy chapter 34, how come Moses' death is recorded there? உபாகமம் 34வது அதிகாரத்தில் எப்படி மோசே தன்னுடைய மரணத்தை எழுதி வைத்தார் என்று சொல்லி பிஜே சார் அவர்கள் கேட்டார்கள். Janab PJ sir must know that Judaism and Christianity are not like Islam, that of one prophet 23 years prophetical office is opened and closed in 23 years. It is not like that.
இஸ்லாமை போல ஒரு தீர்க்கதரிசிக்கு 23 வருடங்கள் வெளிப்பாடு வந்து அதற்கு பின்பு வெளிப்பாடு நின்று விட்டது என்பது போல கிறிஸ்தவமோ யூதாயிசமோ அல்ல. யூதாயிசத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். There was a prophet after prophet Moses and he wrote it. மோசேக்கு பின்பதாக வந்ததான தீர்க்கதரிசி தான் மோசேயின் மரணத்தை பற்றி எழுதி வைத்தார். Where is the evidence? அதற்கான ஆதாரம் இருக்கிறது. Joshua chapter 24 verse 26. யோசுவா 24வது அதிகாரத்தின் 26வது வசனம். Then Joshua wrote these words in the book of the law of God. அவன் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்திலே அவன் இப்படியா எழுதினான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Janab PJ sir and his team has asked the question about Song of Solomon. அவர்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி அருமையான பிஜே சாருடைய குழுவினரும் கேள்வி கேட்டாங்க. I am not only going to answer his question, I am going to expose his double standard. நான் இந்த கேள்விக்கு பதில் மாத்திரம் கொடுக்க போவதில்லை, அவருடைய இரட்டை வேடத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட போகிறேன். If you analyze the Song of Solomon, நீங்கள் உன்னத பாட்டுடைய நிலையை பகுத்தாய்ந்தால் in chapters 1 to 3, 1 முதல் 3 அதிகாரங்கள் பார்க்கும்போது we see a shepherd girl and how she meets the Solomon and their love for each other. அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு மேய்க்கிறதான ஒரு பெண் எப்படி சாலமோனை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவருக்கு நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். There is no reference of any sexual relationship here. இந்த அதிகாரங்களுக்கு இடையிலே செக்சுவல் உறவு குறித்ததான எந்த விளக்கமும் கிடையாது. In chapter 3 verse 11, 3வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, we see Solomon in his marriage dress. 3 verse 11. Please fast brother. 3:11. Solomon in his marriage dress. 3வது அதிகாரத்தின் 11வது அதிகாரத்திலே சாலமோன் தன்னுடைய திருமண உடையில இருக்கிறார் என்று பார்க்கிறோம். In chapter 4 we see after the marriage the relationship between the husband and the wife. 4வது அதிகாரத்திலே திருமணத்துக்கு பிறகுதாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற உறவு பார்க்கிறோம். So it is the relationship between the husband and the wife. So what is the big deal about it? இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டியதான ஒரு உறவை குறித்து சொல்லுகிறது. இதிலே என்ன பெரிய காரியம்? In fact, by describing the physical relationship only after the marriage, Bible very clearly teaches that the relationship should happen only after the marriage. திருமணத்துக்கு பிறகுதான சரீர உறவை குறித்து வேதம் கற்றுக் கொடுப்பதிலே வேதம் இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரீர உறவு என்பது திருமணத்துக்கு பின்பதாக என்ற ஒரு நல்ல நெறியை கற்றுக் கொடுக்கிறது. Now if the word breast is used in the Bible and therefore it cannot be considered as the word of God, will he apply the same standard to the Quran? ஸ்தானங்கள் என்கிறதான வார்த்தைகள் வேதாகமத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதே வார்த்தை குர்ஆனிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? Not just hadith, Quran. ஹதீஸிலே மாத்திரமல்ல குர்ஆனிலே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Surah chapter 78 verse 31 to 34. சூரா 78வது அதிகாரத்தின் 31 34 வசனங்கள். Maidens with swelling breast. அங்கே கன்னிகள் வீக்கமுள்ளதான மார்புகளோடு கூட முலைகளோடு கூட இருப்பார்கள் என்று. So is Quran the word of God? When Quran mentions the breast, it is holy breast. When Bible mentions the breast, it is some other ugly breast. Is that what your standard is, sir? So have some standard, sir. குர்ஆன் ஸ்தனங்கள் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தும் போது அது இறைவனுடைய வார்த்தை என்றும் வேதாகமம் உபயோகப்படுத்தும் போது அது ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான காரியம் என்று சொல்லுவது எந்த விதமான நியாயம்? Surah chapter 55 verse 56. சூரா 55வது அதிகாரம் 56வது வசனம். Whom no man or jinn. அவர்களை எந்த ஒரு ஜின்னோ அல்லது மனிதனோ தொடாதவர்கள். And in the translation it says in bracket has opened, to explain the Arabic word, has opened their hymens with the sexual intercourse. அதுக்கு விளக்கமாக அவர்கள் பிராக்கெட்ல அரபி வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாலின உறுப்புகளை செக்சுவல் உறவுக்காக திறக்காதது என்று கொடுத்திருக்கிறார்கள். So when Quran mentions the word sex and the breast, it is holy sex and holy breast. When Bible mentions it, it is ugly for him. குர்ஆனிலே மார்பும் முலைகளும் செக்ஸ் என்று சொல்லும்போது அது ஒரு புனிதமான மார்பும் செக்ஸும் என்று சொன்னால், ஆனால் பைபிளிலே சொல்லப்படும்போது அது அருவருப்பான ஒன்றா? I am not questioning Quran here. I am exposing the double standards of TNTJ. நான் இந்த இடத்துல குர்ஆனை குறித்து கேள்வி கேட்கவில்லை, நான் டிஎன்டிஜே உடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறேன். And now can you read Surah chapter 78 verse 31 to 34 what Allah teaches about the paradise? சூரா 78 31 34லே அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க முடியுமா? Do you know how the interpreters have meditated upon this verse, what is happening in the paradise? இந்த வசனத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தியானம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Sir, do you want me to read the commentaries after commentaries to show what the Islamic authorities have meditated upon this verse?
இந்த வசனத்தை பற்றி தான விளக்கு உரைகளுக்கு மேலாக விளக்கு உரைகள் எடுத்து இஸ்லாமிலே அவர்களுடைய சொர்க்கத்தை குறித்து என்ன தியானித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? See the double standard, brothers, இந்த இடத்துல அவருடைய இரட்டை வேடத்தை கொஞ்சம் பாருங்க. and see the difference between our argument and their argument. நம்முடைய வாதத்தையும் அவர்களுடைய வாதத்துக்குரியதான வித்தியாசத்தை பாருங்கள். Not a single question answered by them. அவர்களால இன்னும் ஒரு கேள்வி கூட பதில் கொடுக்கப்படவில்லை. Sir, please answer point by point with references and evidences. நீங்கள் ஆதாரத்தோடு கூட விளக்கு வசன குறிப்புகளோடு கூட ஒவ்வொரு குறிப்புகளாக எங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுங்கள். And he said Allah will preserve whatever he wishes. அல்லாஹ் வந்து தனக்கு வேண்டியவற்றை தான் விருப்பமுள்ளவற்றை பாதுகாப்பான் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார். Where is it mentioned in the Quran, sir? அதில் குர்ஆனிலே இந்த வசனம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சார்? Are you a new prophet that you have come up with new revelations? நீர் ஒரு புதிய வெளிப்பாடுகளோடு கூட எழும்பி வந்து ஒரு புதிய தீர்க்கதரிசியா? There should not be any law for this thing like this. This is a serious debate between religious. Please behave yourself. தயவு செய்து நாம் அமைதியை காப்போம். இது மார்க்கத்துக்கு இடையிலே தான் ஒரு மிக முக்கியமான விவாதமாக இருக்கிறது. Now Janab TNDJ sir, TNDJ and the அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் விவாதம் பண்ண வந்து பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கவே இல்லை. சில கேள்விகள் கேட்குறாங்க, குரானை பற்றி கேட்குறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிள் இறைவேதத்துக்கு என்ன ப்ரூஃபு? ஒன்றுமே காட்டலை இது வரைக்கும். விவாதம்டா என்னங்கிறதுக்கு ஒருத்தர் டெஃபினேஷன் பண்ணுறாரு. விவாதம்டா என்ன தெரியுமா? அது நமக்கு தேவையற்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், முக்கியமாக உங்கள்கிட்ட குரானில் வந்து தௌராத்தை நம்ப சொல்லியிருக்குது, இஞ்சிலை நம்ப சொல்லியிருக்குது, ஜபூரை நம்ப சொல்லியிருக்குது, நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. நம்ம என்ன சொல்கிறோம்? இது தௌராத்தும் அல்ல, ஜபூரும் அல்ல, இஞ்சிலும் அல்ல, இது வேற, உங்கள் பைபிளில் வேறன்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஆதாரத்தில் சொல்கிறீர்கள்னு ஒரு கேள்வியை ரெண்டு பேருமே கேட்டிருக்கிறாங்க. ஆதாரத்தை சொன்ன பிறகு எந்த ஆதாரத்தில் சொல்கிறீன்னு இப்போ கேட்குறாங்களே, இது ஆல்ரெடி பதில் இருக்குது. முந்தின உரை போட்டு பார்த்தா தெரியும். எந்த ஆதாரத்தில் சொல்கிறோம்? இயேசுவுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் இயேசுவுக்கு கடவுள் கொடுத்தார் என்று அர்த்தம். இயேசு அங்கே போனார், இயேசு இங்கே போனார், இயேசு அதை சாப்பிட்டார், இயேசு இதை சபித்தார், இயேசு ஒளிந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது இயேசு கொடுத்த வேதமாக இருக்குமா? இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்கிற தகவல் இயேசு கொடுத்த புஸ்தகமாக இருக்காதுன்னு தெரிகிறதுனால இது அல்ல அது என்று நான் முன்னரே விளக்கியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த தௌராத்தை பற்றி இஞ்சிலை பற்றியும் இருக்கிற சில வசனங்களை சொல்லி காட்டினாரு. அதில் நேர்வழி இருக்கிறது. இப்போ உள்ள பைபிளில் நேர்வழி இல்லை. அப்போ அதை சொல்லலை. ஏன்னா குரானில் தௌராத்தை பற்றி சொல்லி இஞ்சியில் சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபீஹா ஹுதன், இது அவரும் எடுத்து வைத்தார். அதில் நேர்வழி இருக்கிறதுன்னு சொல்லி, இது நேர்வழியா? எது இந்த உன்னத பாட்டு சொன்ன மாதிரி நேர்வழியா? அது புருஷன் பொண்டாட்டி விஷயத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறோம், நாங்கள் அதிகமாக படித்து வச்சுருக்கிறோம். அது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. பைபிளை பற்றி ஏதோ நாங்கள் பைபிள் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைத்து கொண்டு இந்த இடத்துல சபையில் சொல்கிறாங்க. இது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது? இந்த செக்ஸ் வர்ணனை இருக்கிற பனைமரம், குலைகள் பிடிக்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போலா இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நீ அண்ணன் தம்பியா இருந்தா ரோட்டில் கட்டி பிடிச்சா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க, இப்போ தப்பா நினைப்பாங்களேங்கிறவ. அதாவது அங்கே கள்ள உறவு தான் அங்கே நடக்கிறதுன்றது 8ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து ஆரம்பிக்கிறது. திருட்டு உறவு தான் அது, கல்யாண உறவு அல்ல. எதை சொல்றா? நீ அண்ணனா இருக்கக்கூடாதா, என் தாய் வயிற்றில் பிறந்தவனா இருக்கக்கூடாதா, அண்ணனை கட்டி பிடிச்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களே, உன்னைய கட்டி பிடிச்சா அப்படி தப்பா நினைக்கிறாங்களே இப்படின்னு சொன்னா புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்குன்னு சொல்லி தர்றாங்களாம். இது உங்க கருத்தா பைபிள் கருத்தா? உங்களுக்கு வெக்கப்பட்டு தானே புருஷன் பொண்டாட்டிங்கிறீங்க. அந்த வெக்கப்படுற விஷயத்தில் இருந்தா இது இறைவேதமா? உங்களுக்கு அதை நியாயப்படுத்த இயலாம, ஆஹா ரொம்ப அசிங்கமா இருக்க, இது புருஷன் பொண்டாட்டி தானே சரியா வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சுய கருத்தை திணிக்கிறீங்கள. இது புருஷன் பொண்டாட்டியில கள்ளக்காதல்ல வருது. ஒரு கள்ளக்காதல் செய்வதற்கு சொல்லி கொடுத்து விட்டு அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்புறது? முழுசா படிங்க, உன்னத பாட்டு ஆதிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சுட்டு வந்து பேசுங்க. மேலோட்டமாக சொல்லிடுவானா நாங்கள் ஒன்றை எடுத்து வைத்தோமே, ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்லாம் சிந்திச்சு பார்த்தா எடுத்து வைக்கிறோம். ஒருவேளை கரெக்டானதாக இருக்குமோ, நம்ம தான் தப்பாக விளங்கிட்டோமோங்கிற விவரத்தோடவும் சுதாரிப்போடும் தான் எடுத்து வைப்போம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தால் இது கள்ள உறவு. புருஷன் பொண்டாட்டியா இருந்தால் கூட இப்படியா சொல்றது? அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன்று. புருஷன் பொண்டாட்டியா இருந்தால் நல்லா ஜாலியாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, என்ஜாய் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்களே தவிர
இப்படியா வாயிலேருந்து ஆரம்பிச்சு, முடியிலேருந்து ஆரம்பிச்சு, நெத்திலேருந்து ஆரம்பிச்சு, தொப்புலேருந்து ஆரம்பிச்சு இப்படியா சொல்லுவாங்க புருஷன் பொண்டாட்டினா கூட? அது புருஷன் பொண்டாட்டியும் கிடையாது. கேட்டால் குரானில் இருக்குது, உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கு வருது. சொர்க்கத்தில் என்ன வருது? சொர்க்கம்ங்கிறது மனிதன் இந்த உலகத்தில் உழைப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அங்கே வந்து உங்களுக்கு அழகான கட்டழகு கன்னியர் கிடைப்பார்கள்னு குரானில் இருக்கிறது. இதில் என்ன ஆபாசம் இருக்கிறது? கட்டழகு கன்னியர், கட்டழகுனா என்ன? எல்லாம் கட்டிச்சிட்டா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது மனிதன் பயன்படுத்துகிற சொல்லா? பனைமரத்தில் ஏறுவேன், ரெண்டையும் முடிச்சு தொங்குவேன், இது வந்து மனிதர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சொல்லா? குரானில் உள்ளது மனிதர். நான் பேசலாம், நீங்கள் பேசலாம். இப்போ நான் சபையில் சொல்கிறேன், உங்களுக்கு சொர்க்கத்தில் கட்டழகு கன்னிகள் கிடைப்பார்கள்ங்கிறேன். இது ஆபாசமா? ஆபாசம் கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகிறான், கட்டழகு கன்னியை கல்யாணம் பண்ணிக்கங்கிறான், அசிங்கமாக பேசுறேன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் அந்த அதையே எப்படி மூடி மறைத்து சொல்வார்களோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் உங்கள் குரானில் இருக்குது, அதை மட்டும் ஆபாசம். அது இது எப்படி ஆபாசமாகும்? கிளவியை தர்றேன்னு சொல்லாமல் கண்ணியை கொடுக்குறோன்னா என்ன செய்வான்? நல்ல நம்ம கண்ணிகள் கிடைக்குமான்னு ஒழுங்காக உலகத்தில் செயல்படுவான். அதுக்காக என்ன கிடைக்குமோ அதை கடவுள் சொல்கிறாரு. இது எப்படி இதோட கம்பேர் பண்ணுறீங்க? உன்னத பாட்டு எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அடுத்து என்ன? இது நேர்வழி கிடையாது. கள்ளக்காதலை சொல்லிக் கொடுக்குற நேர்வழி இல்லைங்கிறதுனால கடவுள் குரானில் சொல்லக்கூடிய தௌராத் இது அல்ல, நேர்வழி தான் இருக்குமே தவிர இது வழிகேடு, ஆபாசம். அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்கள் எல்லாமே சமம் என்பதுதான் நேர்வழி. எல்லாம் ஆதாமுடைய மக்கள், எல்லாம் ஏவாளுடைய மக்கள். அவங்களுடைய மக்களாக இருக்கும்போது நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன் கிடையாது. ஆனால் முதல்ல எடுத்துக்காட்டின ஒரு வசனம் இருக்குதே, சப்பானி வரக்கூடாது, நொண்டி வரக்கூடாது, கூணு வரக்கூடாது, குருடு வரக்கூடாது, சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்த. இது நேர்வழியா வழிகேடா? இது உலகத்தில் யாரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? அவரை இப்படி படைத்து விட்டு அவரே இப்படி சொல்லுவாரா? ஊனமா நானவ ஊனமாக்கிட்டேன், குருடா போன நானவ குருடன் ஆகிக்கிட்டேன், மூக்கு பங்கரையா போன நானா பங்கரை ஆகிக்கிட்டேன். கடவுளை என்னை அந்த மாதிரி படைத்து விட்டு ஆனால் நீ வந்து சர்ச்சுக்கு வராதே, நீ படைகளுக்கு வராதுன்னா இது நீதி, இது நேர்வழி இல்லை, இது கடவுள் சொல்லலை. எவனோ ஒருத்தன் உயர் ஜாதிக்காரன் வந்து மக்களை விரட்டுறதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கிறான் கடவுள் பேரை வச்சு. அதனால இது தௌராத்து இல்லை, தௌராத்து இஞ்சில் இல்லைங்கிறத அள்ளி போட போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் காட்டும் இது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல என்பதை தெல்ல தெளிவாக என்ன செய்யும்? எடுத்து காட்டும். அதனால இதை வழங்கி கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன? தௌராத்தில் மோசையுடைய மரணத்தை பற்றி இப்படி வருதுன்னு கேட்டால் வேற ஆள் எழுதினாரு. உங்கள் வாதம் அது அல்லவே. உபாகமம் வரைக்கும் மோசையுடைய வேதமுள்ள சொல்கிறீங்க, இப்போ மாற்றிட்டீங்களே. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆதி ஆகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் 5 தோராங்கிறீங்க, தௌராத்துங்கிறீங்க. அதுக்குள்ள மோசை செத்தாண்டு இப்படி வரும்னு கேட்குறோம். அது வேற ஒருத்தர் எழுதிட்டாரு, வேற தீர்க்கதரிசி எழுதிட்டாரு. வேற தீர்க்கதரிசி எழுதுனா தௌராத் இல்லை தானே? மோசை கொடுத்த இல்லை தானே? மோசை கொடுக்காது மோசையுடைய புக்கில் சேர்ந்துச்சு. அப்போ நீங்களே கரப்ட்டுங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து தந்து விட்டீர்கள். அப்போ ஒன்றுமே உருப்படியாக இல்லை. நீங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் எதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லவே இல்லை. சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். Dear brothers, the opposition side have not yet produced even one proof that Bible is the word of God, and we have shown already several proofs from the books, the Song of Songs, and we already discussed on this basis that we are saying that Bible is not the Injil or the Torah which was given to Moses or Jesus, and they are keep on speaking about this discussion from the Quran with no basis. And they started saying about that fiha hudan, this specific word is mentioned in the Quran, so that is why it's referring to the Injil. So that's why it's referring to Injil, in turn it's referring to Bible. We have already said that fiha hudan, that whatever Allah has guided from the books, we already said that it's not the Bible. It's not the Bible what God is speaking about in the Quran. Allah is speaking about the Torah and the Injil which was given to them. The Injil speaking about more of the crucifixion, more of Bible, Jesus, what he did here and what he cursed the tree, what and all. These stories were not mentioned in Injil of the book which was given to Jesus. We don't believe that this is the book which Jesus preached to the people. And you keep on trying to give the points from that, which is not a strong thing. And going about, you see in Song of Songs chapter 8, it's speaking about a girl, a young lady. He's trying to say that she sees a young man outside in a street, and she says that I wish if he were my brother. Clearly says, I wish if he were my brother, then I can kiss him in the public and no one will despise me. See, you said that it's a relationship between husband and wife. If it is a relationship between husband and wife, no wife would want a husband
She can easily take him secretly, she can have intercourse, there's no issues. It's speaking about that this woman, this young lady is wishing if that person was his brother. If he were his brother, he can kiss him. She can kiss him. That's what she's trying to say. If it was a relationship between husband and wife, this would not happen. So this clearly proves that it's only provoking that lustful things, the sex, about this thing in the Song of Solomon. And it's about the illegal relationship. This is not the right relationship. If it was, even though if you say that it's a relationship between husband and wife, still you cannot disclose it like a pornographical detail. You disclose how a husband will have a sex with a wife, like wherever he'll touch, wherever, starting from the navel and going and ending at that breast and speaking about the below parts. Can, even if you say that this is God, this is a relationship between husband and wife, still he cannot. You cannot speak in public like this. So that's why we say that this is not God's word. God wouldn't have spoken such things in Torah and Injil. That's what we say. And coming to the paradise. So they see in Quran, in paradise, it's speaking about the girls and their, like they said that the organs are mentioned. The organs but the description is not mentioned. It's telling about, the Quran clearly says that the paradise speaking about the virgin girls that you will get. If you live a good life here according to the law of the God, you will get it in the paradise. That's what it's speaking. It doesn't speaking about the extra things, how the Bible describes lustful descriptions. It doesn't speak like that. And so we have and then we already said that in Leviticus chapter number 21 verses 16 to 23, it's speaking about the list of people, so the persons whose testicles crushed, who has got a flat nose, person who is broken-footed, broken-handed, a blemish in his eye, these person cannot enter into the congregation of the Lord for the bread offering. We already said that. What we say that this is not from God. God will not say. God made us handicapped. God made us blemish in the eye. God made us like this. So this is from a person. So what we can get from this is the person who is of a high caste. Only that person would have written. So that's what we get from this. And so with this, we say that the Bible is not the word of God, and the opposition have not given any answer for this. Moreover, they also said that the Genesis to Deuteronomy, we believe that it's given to, the Christians believe that it is given to Moses, but now they have changed their stand and saying that Genesis to Deuteronomy was written by somebody else, and you have an evidence in Joshua. So even they are not very clear in their stand. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறது இதை வச்சு தெளிவாக நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஒன்று கூட இறைவேதம் குரானில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரானில் இதை பற்றியே இல்லை. தௌராத்து இருக்குது, தௌராத்து இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இதுவும் சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதில் சொன்னபடி இதில் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவார், நாடியதை வைத்துக் கொள்வார், மூலப்பெருதி அவர்கிட்ட இருக்குங்கிற குரான் வசனம் எங்கே இருக்குன்னு உங்கள் சொந்த கருத்தா குரானில் இருக்கான்னு இருக்கிறாங்க. குரானில் இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லலை. குரானில் இருக்குது. எங்கே இருக்குது? 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ என்ன இதுவரைக்கும் செய்யப்பட்ட வாதங்களுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கலை. அவங்க வச்சதெல்லாம் என்ன? உங்கள் குரானில் தௌராத்தை பற்றி இருக்குது, இஞ்சில் இருக்குங்கிறாங்க. குரானில் இருக்குது, இது இல்லைங்க, இது வேறங்க. குரானில் இப்படி இல்லை, மனிதன்லாம் சமம்னு குரானில் இருக்குது. அதுக்கு ஒத்த கருத்தை தான் தௌராத்தில் இருந்துச்சு, அதுக்கு ஒத்த கருத்து தான் இஞ்சியில் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆபாசம்லாம் இருக்காதுங்கிறோம். அது கேட்ட புருஷன் முன்னாடி மாற்றுங்கிறாங்க. அது புருஷன் முன்னாடி மாற்று இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று சொல்லுங்க. சொல்லுங்க. சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 7 முறை புடமிடப்பட்டது. வெள்ளி குகையிலே உருக்கி 7 முறை புடமிடப்பட்ட வசனங்கள் என்று பைபிள் தன்னுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்படி புடமிடப்பட்ட வசனங்களை இப்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கேட்ட உடனே இப்படி வெளியே கேட்கிறவங்க உடனே ஓடி கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வசனம். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். உன்னத பாட்டுல 5வது அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன், என் தங்காய், புருஷன் பொண்டாட்டினாரு, தங்கச்சி தான் புருஷன் பொண்டாட்டின்னு நினைப்பாங்க போல இருக்கு. என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போலத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கிறேன், என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன், என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். இது நான் பைபிள் வாசிக்கிற மஞ்சள் பத்திரிகை சொன்னார்ல போன வாட்டி, சினிமா பாடலை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார், சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பைபிள் இறைவேதம் இல்லைன்ட்டு முதல் அமர்வுல அவங்க என்ன செஞ்சாங்க? அதை நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது, இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார்.
கதவை திற என் தங்காய். அண்ணங்காரன் வந்திருக்கிறான் திறக்கிறதுக்கு, தங்கச்சி கூப்பிடுறான். என் அன்பே, வெண்புறாவே, நிறை அழகே. இதெல்லாமே பைபிள் வாசனை. எதுவுமே நான் சொந்த கருத்து எதுவுமே திணிக்கல. பைபிள் கையில வச்சிருமே இருக்கு. என் தலை பனியால் நனைந்துள்ளது, என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவி உள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் துளை வழியாக கையை விட்டார். கதவுன்ட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் கதவு இல்ல, அப்படியே நேரடியாக கையை விட்டார்னு வருது. என் நெஞ்சமோ அவருக்காக துள்ளிற்று, எழுந்தேன் காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது, என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று, தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. இதை விட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு ஆபாச வர்ணனை உலக வரலாறுல எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அது மஞ்சள் பத்திரிகை என்று தான் சொல்வார்கள். With that, the other sexual things that's mentioned in the other book, the Song of Songs, chapter number 8. I don't know what to call it, the Song of Song or Song of Selection, I don't know. It's mentioned in Song of Songs, chapter 5, not 8. It says that, I'll read it. It says, I have entered my garden, O my sister, my bride. I have gathered myrrh with my balsam spice. I have gathered myrrh with the balsam spice. You know what myrrh is? This substance. This substance is, when you refer to the dictionary, it says it's a white substance that comes out, it's a sticky substance that comes out of a tree. When you disturb it, I don't know what, you can easily identify what it is referring to. I have gathered my myrrh with my balsam spice. And it says, open for my sister, my darling, my dove, my flawless one. Now the brother is telling that, open it for my sister. And he says that I have already taken off my robe, meaning he's already naked. And it says my head is drenched with dew. It continues, I don't have to go all the verses. We have the context here, we are not pulling the first one. And it says clearly that my lover thrust his hand through the hole. It says thrust his hand through the hole to do what? And what hole you are referring here? And my feelings were stirred for him. Because he thrust his hand through the hole, his feelings were stirred. Just see, these are the descriptions you are attributing to God. And my fingers flowed with the myrrh and the handles of the lock. The myrrh that I already referred, what it refers to, it's a whitey substance, sticky substance I said. It is on the hands and the lock. What lock you are referring here? And it says, I opened for my beloved, my lover had already turned and gone away. She is now, like she hasn't have the entire, it was inside table, it was not complete. So now she was so sad. She sees that the guy has already gone away. Meaning, maybe it was over for him. For her, it is not still over.